இது வந்து தேஷி குரூப்ல இருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு வீடு. சோ ஒரு சின்ன கிளிம்ஸ் வந்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஓகேயா, வாங்க. சோ இது வந்து போர்டிகோ. சோ எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ஈவினிங்ல வந்து சேர் போட்டு ஜாலியா ஒரு காஃபி குடிக்கலாம். சோ ஃபேமிலி எல்லாம் ஜாலியா ஹக் அடிக்கலாம். இது வந்து சூப்பரான ஒரு டைம்ஸ் வந்து கிளைண்ட் செலக்ஷன் பண்ணிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் கிளைண்ட் என்ன செலக்ட் பண்றாங்களோ அதுதான் நாங்க ப்ரிஃபர் பண்ணுவோம். சோ நல்லா டெக்ஸ்டர்ட் அண்ட் மைல்ட் கலர். சோ ரொம்ப நல்லா இருக்கு இதை பாக்குறதுக்கு. ஆக்சுவலா வந்து மெயின் டோர் பத்தி பார்க்கலாம். சோ மெயின் டோர்ல வந்து நாங்க எஸ்எஸ்ல வந்து ஒரு செக்யூர்ட் கேட் வந்து ஒன்று பிளான் பண்ணிருக்கோம். சோ நெக்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் சோ மஸ்கிட்டோ நெட் நார்மலா போடாம ஒரு மாதிரி நல்லா ஒரு ஷீல்ட் டோரோட கொடுத்துருக்கோம். இதோட வந்து டோர் டிசைன் வந்து கஸ்டமைஸ். சோ அவங்க எப்படி லைக் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெண்டியா இல்லை ட்ரெடிஷ்னலா எப்படி வேணும்னு பிளான் பண்ணிக்கலாம். சோ அதுக்கேற்ற மாதிரி வந்து டோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். சோ உள்ள கஸ்டமர் இருக்காங்க, நம்ம அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம். சோ நம்ம கம்பெனி பத்தி அப்ப அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க தான் வந்து நம்மளுடைய ரொம்ப அன்பான ஒரு கிளைண்ட். சோ ஜெயராஜ் சார் அண்ட் ஜெயமோல் மேடம். சோ இவங்க சர்ப்ரைசிங்கா இருக்கா? சர்ப்ரைஸா வந்து ஆமா. சோ வந்து நேச்சுரலா இருக்கட்டும், என்ன பேசுறீங்க பார்க்கலாம். சோ இவங்க ஃபீல் பண்ண மாதிரி அவங்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே அவங்களுக்காக ஒரு இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம கம்பெனி சைட்ல இருந்து. சோ மேம் வந்து என்ன ஃபீல் பண்றாங்க, அவங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கு, சோ கன்ஸ்ட்ரக்ஷன்லயோ இல்ல அவங்க இன்டீரியர்லயோ அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாமே கேட்டுடலாம். சோ மேம் சொல்லுங்க. சோ ஒரு சின்னதா உங்க வீட்டு வந்து ஒரு ஹோம் டூர் மாதிரி. சோ கிரவுண்ட் ஃபுல்லா நீங்களே காமிச்சிட்டீங்கன்னா we are very happy. ஓகே ஓகே. நான் வந்து 2024 ஜூன்ல வந்து லேண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். இது பூமி பூஜை போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஜூலைல வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் லேண்ட் வாங்குனதோட பண்ணணும்னு நினைச்சீங்களா இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு ஏதாச்சும் பிளான் பண்ணுவீங்களா? இல்ல லேண்ட் வாங்குறதோட பண்ணணும்னு நினைச்சிட்டு அதே மாதிரி ஒரு ஏரியா நமக்கு கிடைச்சிச்சு. ரெண்டு பக்கம் ரோடு கிடைச்சிச்சு. நினைச்ச மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் காக வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்டே வந்து இவங்க வந்து கார்னர் பிளாட்டா தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய லேஅவுட் எல்லாம் பார்த்தாச்சு. போய் நிறைய லேஅவுட்லாம் சுத்தி பார்த்துட்டேன். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த லேஅவுட் தான், இந்த காந்தி நகர்லயே. தேங்க்யூ groups. So company பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க மேம்? லைக் உங்களுக்கு சர்வீஸ் கொடுத்ததுல லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டு எனக்கு வந்து என்னோட கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒர்க் இப்படி தான் வேணும்னு சொன்னேன். சரி, அவங்க அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே கரெக்டா ஒர்க் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் சரி, இன்டீரியர் ஒர்க்கும் சரி, எனக்கு ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டா வண்டர்ஃபுல். ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு எல்லாத்துக்குமே. இதை நான் வந்து அவங்களோட ஐடியா வந்து அழகா ஒரு பார்ட்டிஷன் இப்படி கேட்டேன். சிவா சார் கிட்ட கேட்டேங்க, இந்த மாதிரி பார்ட்டிஷன் எனக்கு தேவைன்னு கேட்டேன். அவங்க வந்து இந்த சைட்லயே பண்ணா கரெக்டா இருக்கும் அது மாதிரி ஒரு ஐடியா கொடுத்து இதே மாடல் காமிச்சேன். இந்த மாடல் போதுமானு கேட்டேன். ஆனா கரெக்டா இருந்துச்சு. எனக்கு ஆசைப்பட்டபடியே கரெக்டா ஒரு மாடல் வந்துச்சு. அப்புறம் இந்த ப்ரேயர் ஏரியா, மெயினா ப்ரேயர் ஏரியா கேட்டேன். உள்ள வரும்போதே கரெக்டா வியூ தெரியற மாதிரி வேணும்னு கேட்டிருந்தேன். அதே மாதிரி இங்க கரெக்டா அந்த இடம் பார்த்து கரெக்டா அமைச்சு கொடுத்தீங்க. இந்தியன் ஒர்க்கு கரெக்டா நீ கேட்டபடியே வந்து கரெக்டா அந்த போட்டோஸ்ல வைக்கிறதுக்கெல்லாம் கரெக்டா ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து அதோட வந்து அதோட ஜாயின் பண்ண மாதிரி டிவி ஏரியா கேட்டிருந்தேன். அதே மாதிரி அதுவும் உள்ள ஒர்க்கியா பண்ணி மாஸ்டர் பெட்ரூம். டைல்ஸ் எல்லாம் நான் நினைச்சோடையே நல்ல லைட் கலர் அழகா அமைச்சிச்சு. அப்புறம் பெயிண்டிங் லைட் கலர் கேட்டுட்டு அவங்க கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி பெயிண்டிங் எல்லாம் முடிச்சிருச்சு. அதுக்கேற்ற மாதிரியா இருக்கு. மேட்சிங் பண்ண மாதிரியே வந்து கபோர்டு
கபோர்டு, இந்த வார்ட்ரூம் கபோர்டு எல்லாமே அழகா பண்ணி கொடுத்துருக்கு. ட்ராயர்ஸ் எல்லாத்துக்குமே ட்ராயர் எல்லாமே அழகா. சின்ன ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி இதெல்லாம் வச்சேன். ஓகே, மேம் வந்து சொன்னாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து டைல் செலக்ட் பண்ணாங்க. அதுக்கேத்த மாதிரி சேம் டெக்ஸ்டர்ல வந்து வார்ட்ரோப்க்கு வந்து கலர் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. பட் அவங்களுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்கு. சோ அப்படியே வந்து நம்ம ரெஸ்ட் ரூம் வந்து அவங்க அதே மேட்சிங்ல தான் வந்து டைல் வேணும் அந்த மாதிரி சொன்னாங்க. சோ அதுக்காக சோ இந்த டோர் வந்து WPC டோர் வந்து போட்டோம். சோ பார்க்கலாம். சோ அவங்க இது வந்து சேம் டெக்ஸ்டர்ல வந்து கிரானைட் டைல்ஸ் தான் வேணும் அப்படின்னு ஸ்பெசிபிக்கா கேட்டிருந்தாங்க. சோ அதுல வந்து அவங்க ரொம்ப நல்ல கலர் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ஜூமிங் பாருங்க நீங்க. டைல் கலர்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா செலக்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப ட்ரெண்டியா லேட்டஸ்ட் மாடல்ல வந்து லுக் வந்து வந்திருக்கு. ரூம்ஸ்ல வந்து நம்ம நிறைய ஏதாச்சும் எல்லாம் வச்சோம்னா ரூம்ல ஸ்பேஸ் கம்மியாக்காததுக்காக மேம் வந்து இந்த ஸ்மால் ஐரன் டேப்பர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்க ரொம்ப செலக்டிவா செலக்ட் பண்ணிருக்காங்க. இதோடைய ஷீட்டும் பாத்தீங்கன்னா எல்லா கலர்ஸ் வந்து நல்லா மேட்சிங்கா செலக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஹால்ல வந்து லைக் ஒரு பெட்ரூம், அதுக்கேத்த மாதிரி அப்படியே இவங்களது வந்து டியூப்ளெக்ஸ் ஹவுஸ். ஸ்டெப்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து நல்லா டைனிங் ஏரியா வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ எந்த ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் பண்ணாம நல்லா வந்து பிளான் வந்திருக்கு இந்த வீட்டுக்கு. சோ இங்க வந்து ஒரு நல்லா பிளான் பண்ணி இங்கேயும் வந்து நல்லா ஹேண்ட் வாஷ் அதெல்லாம் கொடுத்திருக்காங்க. பிளான்ஸ் எல்லாம் இன்டோர்ல வச்சிருக்காங்க. சோ ப்ரொஜெக்ஷன் வந்து அவுட்டர்ல கொடுத்து சோ ஹேண்ட் வாஷ் பண்ணி அதுக்காகவே செட் பண்ணிருக்காங்க. சோ இந்த வாஷ் டப் கூட ரொம்ப மாடர்னேட்டா இருக்கு. வீட்ல ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னா ரொம்ப கிச்சன் தான். சோ லேடிஸ் மேக்ஸிமம் டைம் வந்து அங்கதான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சோ மேம் வந்து கிச்சன் எப்படி செட் பண்ணிருக்காங்க என்னன்றத பாக்கலாம். இந்த கிச்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோர் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. சோ இந்த டோருக்கு வந்து யூரோப்பா ஹேண்ட்லாக் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ மேபி கிச்சன்ல டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சுன்னா இல்ல அந்த ஸ்மெல் எல்லாம் நிறைய வெளில வரக்கூடாது சமைக்கும் போதுன்றதுக்காக ஃபுல் டோர் கொடுத்து சோ நல்லா டீசென்ட் லுக் வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சோ உள்ள பார்க்கலாம் கிச்சன். சோ யூசுவலா கேர்ள்ஸ் வந்து கிச்சன்ல நிறைய டைப் இருக்கிறதுனால வந்து மேம் நல்ல கேர்லிஷ் கலரா செலக்ட் பண்ணிருக்காங்க. இட் இஸ் ஃபுல் ஆஃப் பர்பிள். பர்பிள்ல வந்துட்டு ரோஸ் கோல்ட் கலர் ஹேண்டல் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. அந்த பர்பிள் வந்து கிளிட்டரி மைக்கா வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ அப்படியே இது வந்து கட்லரி ட்ரேஸ். சோ இது பாத்தீங்கன்னா இது வந்து சாஃப்ட் க்ளோஸ் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ டம்மு நல்லா அடிச்சுக்காது, ரொம்ப ஸ்லோவா சாஃப்டா வந்து க்ளோஸ் ஆயிடும். அப்படியே இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ராலிக் க்ளோஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். சோ கிச்சன்ல எல்லாமே வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் வந்து செலக்ட் பண்ணி பண்ணிருக்கோம். சோ 4 சைடும் வந்து லாஃப்ட் நல்லா கொடுத்திருக்காங்க ஸ்பேஸ் எல்லாம் நல்லா யூஸ் பண்றதுக்காக. ஓகே, ஸ்டெப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்து டபுள் லேயர்டு ஸ்டெப்ஸா கொடுத்திருக்கோம். சோ ஃபுல் டில் டெரஸ் வரைக்கும் வந்து சேம் கான்செப்ட் தான் மெயின்டைன் பண்ணிருக்கோம். சோ வேற வீட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து ஸ்லாண்டிங்கா இருக்கும். இதுல என்னன்னா அந்த ஸ்டெப் ஷேப்புக்கு ஏத்த மாதிரியே வந்து சோ இது வந்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம். சோ ஸ்டெப்ஸுக்கு வந்து நம்ம கைட்ரீல் சொல்லுவோம். சோ இவங்க வந்து இதுல வந்து ஸ்டீல் கலந்து உடன் ஹேண்ட் ரெயில்ஸ் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. சோ டெக்ஸ்சர் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. வால் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க ஆன்டிக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக வந்து கரெக்டா பிளான் பண்ணி வந்து ப்ரீ பிளான்டா இதெல்லாம் பண்ணிருக்கோம். சோ இது வந்து பெயிண்ட் கிடையாது, இது வந்து ஆன்டிக் லுக்குக்காக எடுத்திருக்கிற ஷீட். சோ இதுல ஏதாச்சும் வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் ஷோ ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சோம்னா இங்க வந்து ஃபோக்கஸ் லைட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஈவினிங்ஸ்ல எல்லாம் பாக்குறதுக்கு டே அண்ட் நைட் ரெண்டு டைம்லயும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான லுக் கொடுக்கும். சோ இது வந்து அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரவே சோ நல்லா சிட் அவுட் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. சோ இங்க மேல பாத்தீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. சோ ரொம்ப சிம்பிளா சோ நல்லா ஜாலியா காத்தோட்டமா ஃபேமிலியில உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி தான் செட் பண்ணிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து ஒரு ஹால் அப்புறம் 2 பெட்ரூம்.
இதுல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம். சோ இதுலயும் வந்து கலர் காம்பினேஷன் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ கபோர்ட்ஸும் வந்து சேம் நம்ம கீழே எல்லா ரூம்ல பார்த்தோமோ அதே கலர் வந்து கொண்டு வந்திருக்காங்க பிகாஸ் ஆஃப் த டைல்ஸ் மேட்சிங். சோ இதுல வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து பிளான் பண்ணிருக்கோம். சோ ட்ரெஸ்ஸிங் ரூம் பாத்தீங்கன்னா இந்த கபோர்டுக்கு பக்கத்துல அப்படியே வந்து ஒரு ரூம் மாதிரி. சோ திஸ் இஸ் த ட்ரெஸ்ஸிங் ஏரியா. சோ இங்க வந்து மிரர் அப்புறம் நம்மளுடைய மேக்கப் திங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம். சோ இதுக்குள்ள இருந்தே பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம் வந்து அட்டாச்சா இருக்கு. இந்த ரெஸ்ட் ரூம்லயும் வந்து டைல்ஸ் எல்லாம் வந்து கீழே நம்ம எப்படி பார்த்தோமோ அதுக்கேற்ற மாதிரி இதுல ராயல் டார்க் ப்ளூ கலர் கிரானைட் டைல்ஸ் தான் வந்து ஓட்டிருக்கோம். சோ அதோடைய காம்பினேஷன் ப்ளூல இருந்து அப்படியே ஒயிட் அண்ட் பிளாக்ல வந்து தீம் எடுத்திருக்காங்க. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல செகண்ட் பெட்ரூம். சோ டோர் செலெக்ஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சோ மேட்ச் ஆகுற மாதிரியே. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா டைல்ஸ் வந்து உடன் ஃப்ளோரிங் டைப்ல வந்து டைல்ஸ் செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ இது ஒரு டிஃப்ரெண்டான காம்பினேஷன்ல இந்த ரூம்ல வந்து கபோர்ட் செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ ஃபுல்லாவே வந்து இந்த ட்ராஸ் எல்லாம் வச்சு இதனுடைய ட்ராஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அதே வந்து ஸ்மூத் க்ளோசிங் தான் ட்ராஸ். அதே சேம் தான் இந்த டோர்ஸும் வந்து ஸ்மூத் சாஃப்ட் க்ளோசிங் தான் பண்ணிருக்கோம். சோ எதுவுமே நம்ம எவ்வளவு ஃபாஸ்ட் அடிச்சாலும் அது வந்து டப்புன்னு சவுண்ட் வராது. சோ ஒரு சாம்பிள் பார்க்கலாம். அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு கோவத்துல தள்ளினாலும் அதெல்லாம் சாஃப்ட் க்ளோசிங்ல தான் போய் நிக்கும். சோ இது டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. சோ இந்த பெட்ரூம்லயும் அப்படியே வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கோம். இட் இஸ் நாட் a ரூம், அப்படியே ஓபன்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து யூஸ் பண்ற மாதிரி. சோ மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். சோ திஸ் இஸ் த மிரர். இங்க வந்து ஒரு ஃபோக்கஸ் லைட் மாதிரி வந்துடும். சோ ஒரு சின்னதா சேர். சோ ரிலாக்ஸ்டா வந்து அழகா வந்து மேக்கப் போட்டுக்கலாம். இதுலயும் வந்து அட்டாச் டாய்லெட்டோட தான் வந்து யூஸ் பண்ணி பிளான் பண்ணிருக்கோம். ஒரு ஸ்மால் ஸ்பேஸ்ல வந்து டாய்லெட் யூஸ் பண்ணிருக்கோம். லைக் இதுலயும் டைல்ஸ் கலரிங் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ரொம்ப லேட்டஸ்டா ரொம்ப கான்ட்ராஸ்ட் வந்து நல்லா வந்திருக்கு. சோ ஆஸ் யூஷுவல் டோர்ஸ் வந்து கீழே கொடுத்த மாதிரியே WBC டோர்ஸ் வந்து கொடுத்திருக்கோம். சோ இந்த பாத்ரூம் டைல் எல்லாம் பாத்தீங்கன்னா 4x2. யூசுவலா 2x2 இல்ல 1x1 செலக்ட் பண்ணுவாங்க. இதுல 4x2 வந்து கிரானைட் டைல் யூஸ் பண்ணிருக்கோம். நார்மலா வந்து பாத்ரூம்ல 7 feet ஹைட்டுக்கு தான் வந்து டைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இங்க என்னன்னா ஃபுல் 9 feet ஹைட்டுக்கு வந்து டைல்ஸ் ஃபுல்லாவே ஓட்டிருக்கும். சோ இந்த சைட்ல எப்படின்னா வாட்டர் வந்து ரொம்ப பியூரா இருக்கு, சால்ட் வாட்டர் கிடையாது. அதனால யூஸ் பண்ற எல்லா ஹேண்டல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து எஸ்எஸ்ல யூஸ் பண்ணிருக்கோம். சோ இது வந்து பாரிவார்ல தான் வந்து கிளாசெட் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, கிளாசெட் வந்து வால் மவுண்டட் பாரிவார் பிராண்ட யூஸ் பண்ணிருக்கோம். காமனா நம்ம பண்ற எல்லாமே வந்து பாரிவார் பிராண்ட்ல தான் வந்து யூஸ் பண்றோம். சோ நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், நிறைய லைஃப் வரும். இந்த ஹால் இருந்து ஒரு பால்கனி இருக்கு. சோ மேம் உடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கு அந்த பால்கனிலன்னு கேட்கலாம். இது வந்து பால்கனி வந்து ஈவினிங் வந்து ரிலாக்ஸா உட்கார்ந்து கெஸ்ட் வந்தாலும் இல்ல ஞான ஹஸ்பண்ட் வந்து ரிலாக்ஸா உட்கார்ந்து பேசுறதுக்காக ஒரு பிளேஸ். இங்க வந்து சின்னதா ஒரு கார்டன் வச்சுலாம் அந்த ஐடியா போட்டு வெளியில அவுட்டர்லயே எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் எடுத்து ஃபுல்லா உடன் ஸ்விங் போட்டு உட்காரலாம். ரெண்டு பக்கம் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்கு. இதுமே தான் அதெல்லாம் செட் பண்ணணும். இது வந்து ஹேங்கிங் பிளான்ஸ் போடலாம்னு ஐடியா போட்டு அந்த ப்ரொஜெக்ஷன்லாம் வச்சு இதெல்லாம் வச்சிருக்கு. இங்க எடிட் ஷேப்ல. சோ அப்படியே வந்து செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு ரூம் இருக்கு. சோ சேம் வந்து உடன் ஹேண்ட்ரெயில்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அப்படியே சேம் ஆன்டிக்ல வந்து நம்ம ஷோகேசஸ் எல்லாமே வந்து பிளான் பண்ணிருக்காங்க. சோ சீலிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஆன்டிக் லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த ஒரு ரூம் வந்து கெஸ்ட் ரூம்காக பிளான் பண்ணிருக்காங்க. சோ இவங்க எல்லா டோர்ஸும் சிமிலராகவே பிளான் பண்ணிருக்காங்க. யூனோபா ஹேண்ட்ஸ் லாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். சோ இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு பண்ணாம நல்ல ஒரு டெக்ஸ்டர் நல்ல கலர் காம்பினேஷன்ல வந்து வார்ட்ரோப்ஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ அட்டாச் டிரெஸ்ஸிங் டேபிள்.
ஸோ இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா சேம் WPC டோர்ல இருந்து ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ரூம்ல இருந்து வந்தோம் அப்படின்னா திஸ் இஸ் த டெரஸ், மெயின் டெரஸ். ஸோ இது வந்து பால்கனி ஏரியா. திஸ் இஸ் த டெரஸ். ஸோ ஃபுல் டெரஸ் வந்து ரொம்ப அழகா வந்து கட்டிருக்கோம். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வச்சிருக்காங்க. மேலே வந்து நம்ம டேங்க் கிட்ட போனோம்னா அங்க ஒரு மினி டெரஸ் இருக்கு. ஸோ அது பார்த்துக்கலாம். இங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஏதாச்சும் நம்ம சின்னதா ஒரு கெட் டுகெதர் அந்த மாதிரி பிளான் பண்ணா இந்த டெரஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து அப்படியே பாத்தீங்கன்னா எமர்ஸ் எல்லாம் வச்சு அழகா பிளான் பண்ணிருக்காங்க. இது வந்து ரெண்டு விதமா யூஸ் பண்ணலாம். நம்ம பிளான்ட்ஸ் எல்லாம் ஏதாச்சும் வச்சுட்டு ஹேங்கிங் பிளான்ட்ஸ் அண்ட் கொடி மாதிரி ஏதாச்சும் பிளான்ட்ஸ் எல்லாம் போடலாம். ஒரு சிலர் வந்து இது ஃபுல்லாவே சோலார் வந்து பேனல்ஸ் வைக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சோலார் பேனல் இதுக்கு மேல செட் பண்ணும்போது அது வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டால தெரியாது, ரொம்ப பியூட்டிஃபுல்லா தெரியும். பக்கோலா மேல வந்து சோலார் பேனல் வச்சுட்டு 2-in-1 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து ஒரு சின்னதா சிட் அவுட் வந்து ஒரு சேர் மாதிரி அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன்லயே ஒர்க்லயே வந்து பண்ணிருக்கோம். ஸோ பாருங்க, ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பார்ட்டி பண்ணோம் அப்படின்னாலோ, ஒரு ஜாலியா ஒரு வெக்கேஷன் மாதிரி பிளான் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த ஏரியா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாவே RKG எலைட்டோடைய சைட் இது. ஸோ ஆல்ரெடி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து நீங்க பார்க்கலாம், நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸோடைய வந்து ஹோம் டூர் வந்து நாங்க காமிக்கிறோம். ஹாப்பி கிளைண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் என்னன்னா, நம்ம தேசிவ் குரூப்ஸ் மேல நம்பிக்கை வச்சு கிளைண்ட்ஸ் வந்து பிளாட் பர்ச்சேஸ் பண்றது எல்லாமே நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணிட்டு இருக்காங்க. கூட வந்து நாங்கள் இன்டீரியர்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ். இல்லை நீங்கள் உங்களுக்கு அத்தன்டிக்காக வேணும் அப்படின்னாலோ, இல்லை ட்ரெண்டியாக வேணும் அப்படின்னாலோ, கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், அப்புறம் நீங்கள் சொல்கிற இன்டீரியர்ஸாக இருக்கட்டும், எல்லா விஷயமும் வந்து நம்ம ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் ரொம்ப பேஷன்ஸாக கஸ்டமருக்கு ஏற்ற டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டைம் கொடுத்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஜெய்மாலோடைய ஹாப்பி டூர். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் கிளைண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஸோ until take care, bye bye. Thank you, Deshu.